ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டிபிசி சம்ல 6th சம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம், மொத்த சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் மற்றும் மாணவிகளும் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவர்கள் மாணவிகள் 5:3 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு காமனான நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 500, இது 300 ஆகிடும். இப்போ 16% மாணவர்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ 100% எவ்வளோ? 100லேருந்து 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 84. அப்போ 84/100 × 500. அதே மாதிரி 8% மாணவிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ 100லேருந்து 8% போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 92. அப்போ 92/100 × 300. இப்போ 100 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். இதில் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 84 × 5 எவ்வளோ வரும்? 4 5s are 20, balance 2, 8 5s are 40, 40 plus 2 42. அப்போ 420. 92 × 3 எவ்வளோ வரும்? 2 3s are 6, 9 3s are 27. அப்போ 276. இந்த ரெண்டு நம்பரையும் மொத்த தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம 500 300 ஆட் பண்ணால் 800 இன்ட்டு பர்சன்டேஜில் 100 100. 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 420யும் 276 ஆட் பண்ணால் 6 9 6. 20யும் 276 ஆட் பண்ணால் 696. 696/8 மட்டும் இருக்குங்க. கீழே 8 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 1 8 8 8, 8 8s are 64, 5 பேலன்ஸு, 7 8s are 56. அப்போ 87%. 87% எங்கே இருக்குது கொஷனில்? A is the answer. Repeated TNPSC question note பண்ணிக்கோங்க. Thank you.